கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை ஆதியாகமம் 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஜெனிசஸ் 33:9. But Esau said, I have enough, my brother, keep what you have for yourself என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஏசா அவனுடைய மனநிலையை நாம் இங்கே கவனிக்கிறோம். யாக்கோபு ஏசாவின் மேல் கொண்ட பயத்தினாலே அவரை சாந்தப்படுத்த, சமாதானப்படுத்த தனக்குரிய மிருக ஜீவன்களை அனுப்பினாலும் ஏசா அதை ஏற்றுக்கொள்ள பெருந்தன்மையோடு மறுக்கிறதை நாம் கவனிக்கிறோம். தன்னை ஏமாற்றி தன்னுடைய உரிமையை பறித்து கொண்டவராக யாக்கோபு இருந்த போதிலும் அவருடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடம் காணப்படவில்லை. அவரிடம் தனக்குள்ளதே போதும் என்கின்ற ஒரு மன நிறைவான ஒரு உள்ளம், பெருந்தன்மையான ஒரு எண்ணம் இருந்தது என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. பிறருடைய சொத்து பொருட்கள் மேல் ஆசை கொள்ளாதவராக, அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவராக ஏசா இருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. வேதம் சொல்லுகிறது, பிறனுடைய பொருட்களை இச்சியாதிருப்பாயாக என்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், மற்றவர்களுக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அபகரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் வாழ்வது, நமக்கு இருக்கிறது போதும் என்கின்ற மன நிறைவோடு வாழ தேவன் உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.